எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஊர் கிளைமேட் எப்படி இருக்குது, நாங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வீட்டுக்கு முன்னாடி தான் பெருமாள் கோயில். நான் இந்த கோயிலுக்கு வந்து போகிறப்ப உங்களுக்கு அந்த வீடியோ வந்து போடுறேன். வாரம் சனிக்கிழமை வந்து நம்ம பெருமாள் கோயிலில் பூஜை நடக்கும். மத்தியானம் 12 மணி பூஜையும் நைட்டும் நடக்கும். நான் அந்த கோயிலுக்கு போகிறப்போ உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் விளைஞ்ச தட்டாங்காய் வந்து பெறக்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து நெத்தெல்லாம் காய போட்டு அதில் கொஞ்சமாக காய் எடுத்துட்டு வேர்க்கடலை நேற்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் சேர்த்து இன்றைக்கி வேக வைக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்க போகிறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரிசியும் கோதுமையும் வறுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்காக. இது எல்லாமே இன்றைக்கி காட்டில் விளைஞ்சது. பாவக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் அந்த மாதிரி வந்து எல்லாமே இங்கே இயற்கை முறையில் விளையும். காசு கொடுத்து காய்கறி எதுவும் வாங்க வேண்டியல, தக்காளி வெங்காயம் மட்டும் வாங்கினா போதும். நம்ம காட்டில் விளையிறதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையே நாங்கள் வந்து சாப்பிட்டுக்குருவோம். இந்த தட்டாங்காய் வந்து நெத்தாயிடுச்சு. இதை புடின்ட்டு வந்து காய போட்டிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சமாக காயை மட்டும் பிறக்கிட்டு கடலையோடு சேர்த்து வேக வைக்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். பாவக்காய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அவ்வளவும் சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து அதை வெட்டி வந்து வெயிலில் காய வச்சு வத்தலாக்கிட்டோம். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ 2 மூடி வந்து குக்கரில் வைக்க போகிறேன். கரண்ட் அடுப்பில் தான் வைக்கிறேன். வேகமாக வந்து குக் ஆயிரும். காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிருது. இப்போ வந்து வெயில் இல்லாமல் கிளைமேட்டே பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி செய்யலான்ட்டு இன்றைக்கி இது வேக வச்சு சாப்பிட்றோம். இன்றைக்கி மதியம் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, அப்புறம் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பருப்பு குழம்பு. இங்கே பார்த்திங்கன்னா காலையில் மதியம் அப்படிலாம் தனியாக செய்ய மாட்டாங்க. காலையிலே வேலைக்கு போகிறதுனால மொத்தமாக செஞ்சுருவாங்க. காலையில் மதியம் 2 நேரமே நாங்கள் சாப்பாடு தான் சாப்பிட்டுக்குருவோம். வீட்டில் மாலை போட்டிருக்கிறதுனால நான்வெஜ் எதுவும் எடுக்க முடியாது. வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவோம். இப்போ வந்து கொஞ்சமாக டீ போட்டிருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். அதனால் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே பசங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு சத்தாக ஏதாவது செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை வேக வச்சுருக்கேன். பசங்களை பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. ஒரு பாப்பா வந்து காட்டில் இருக்காங்க, இனிமேல் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா வந்துட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால 2 பாப்பா வந்து தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி அம்மா கூட வந்து 100 நாள் வேலைக்கு போவாங்க, அவங்களோட அனுப்பி விட்டுருவேன். இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்த உடனே போய் நான் கூப்பிட்டு வந்துடுவேன். 2 பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா காய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ வந்து வெளியே கிளைமேட் நல்லா இருக்குது. ஜில்லுன்னு காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. அதனால் வெளியே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க.